பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியானது. பழனிசாமி ஆட்சியில் பெண்களை பாதுகாத்து கல்லூரிகளுக்கும் வேலைகளுக்கும் அனுப்பி வச்சு தலைநிமிர வச்சு உற்றத்தோனாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி தான். இந்த உண்மைகளை எல்லாம் பொய் செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பி மறைக்கலாம், திசை திருப்பலாம் என்று கருதி பாஜகவோட என்டி ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிடலான்னு கற்பனை கோட்டைகளை இன்றைக்கு அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அரசோட சாதனைகளை சொல்ல பழனிசாமி கிட்ட எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் டூர் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர்கிட்டையும் எதுவும் கிடையாது. சாதனைன்னு சொல்லிக்கலாம்னு நினச்சா என்ன சொல்லலாம்? மதுரை எய்ம்ஸ் செங்கல் செங்கலாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் சாதனை. அவங்ககிட்ட சாதனை லிஸ்டே இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட துரோக லிஸ்ட் இருக்குது, அவங்களுடைய துரோக லிஸ்ட் இருக்குது. சொல்லட்டுமா? நீட் துரோகம், மெட்ரோ ரயில் திட்டங்களை தராம துரோகம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்ச துரோகம், சிறுபான்மையினருக்கு சிஏஏ சட்டம் கொண்டு வந்த துரோகம், விவசாயிகளுக்கு வேளாண் சட்ட துரோகம், அமெரிக்க வரி விதிப்பால நெசவாளர்களை காப்பாற்ற தவறிய துரோகம், மேற்காசிய போரில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை முடங்க வச்சிருக்கக்கூடிய துரோகம், இந்தி மொழியை திணிக்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேர வேண்டிய கல்வி நிதியை தராத துரோகம், ஜிஎஸ்டி இழப்பீடு அந்த துரோகம், மாநில உரிமைகளை பறிக்கிற துரோகம்னு இப்படி துரோகங்களின் முழு உருவமாக இருப்பது தான் பழனிசாமியும் அவருடைய கூட்டாளிகளும் பாஜகவும். குற்றங்களுக்கு மேல் குற்றங்கள் செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி குற்றவாளி கூண்டில் வந்து நின்றுக்கிட்டு நிற்பது யார்? என்டிஏ கூட்டாளிகள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைச்சோம். இங்கே அண்ணன் முத்தரசன் வந்திருக்கிறாரு. கொள்கை மாறாமல் இன்றைக்கு நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட பயணம்? மாநில உரிமைகளை காக்க, தமிழை உயர்த்த, இனமான உணர்வை போற்ற, தமிழ்நாட்டின் தனித்துவத்தை காப்பதற்கு கொள்கைகளால் நாங்கள் உண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் என்டிஏ கூட்டணியை பாருங்க. 2016 அமித்ஷா என்ன சொன்னார்? அதிமுக அமைச்சரவை தான் ஊழல்வாதிகள் நிறைஞ்ச அமைச்சர்னு சொன்னார். ஆனால் அந்த ஊழல் கூட்டம் மொத்தமும் இப்போ அதே அமித்ஷா கூட நிற்குது. சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்த பழனிசாமி தொடங்கி அவர் கூட இருந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் குற்றவாளிகள் என்பதற்கு உதாரணம் 1 2 குட்கா குற்றவாளி, உள்ளாட்சி டெண்டர் குற்றவாளி, இப்படி 1 டஜன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களை சொல்லலாம். அவங்க மட்டுமல்ல, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே பாருங்க நீங்க நல்லா. ஒருத்தர் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்கிற வழக்கில் சிக்கினவர், இன்னொருத்தர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கிறதுல மாட்டினவர். உதிரிகளை பற்றியெல்லாம் நான் சொல்லணுமா? இப்படி குற்றவாளி கூண்டில் இருக்க வேண்டியவங்க கூட்டணியாக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறாங்க. இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், என்டிஏ என்னும் துரோக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. அது உறுதி உறுதி. டபுள் இன்ஜினாவது டப்பா இன்ஜினாவது தமிழ்நாட்டை வீழ்த்தணும் என்ற எண்ணத்தோடு நுழைய நினைச்சா தடம் புரளர் மாதிரி விரட்டணும். நம்முடைய போராட்டம் திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. மறந்து விடாதீர்கள்.